ராகுல் விஜய் அவர்கள் சந்திப்பை புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. கட்சி சார்பாக பேசணும்னா அமித்ஷா 12 மணிக்கு கூட பேசியிருக்காரு, 2 மணிக்கு கூட பேசியிருக்காரு. இங்கே சென்னையில் வந்து போல லீலா பேலஸில் 2-3 மணிக்கெல்லாம் பேசியிருக்காரு. அது தெரிஞ்ச விஷயம். ஸ்டாலின், கலைஞர் எல்லாருமே பத்திரிகையாளர் கூட பேசுவாங்க. ஆனால் விஜய் என்ன ஸ்டாண்ட் கடைப்பிடிக்கிறாருன்னா மோடியோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரோன்னு தோணுது. மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டார். வழக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. வழக்கு உள்ள விஜயபாஸ்கரை விஜய் எடுத்து பாராங்கிறத போக போக அவங்க 2வது ஸ்டால் நாட்டுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் என்ன ஒரு பிரச்சனைன்னா பொம்மலாட்டம் மாதிரி விஜயை ஏற்கணும்னு பார்க்குறாங்க. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜேகே சார். இப்போது ராகுல் விஜய் அவர்கள் சந்திப்பை புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் போனார், விஜய் போய் சந்தித்து பேசி ஒரு பெரும் 10 நிமிடம் மட்டும்தான் உரையாற்றினார் போன்ற செய்திகள். ராகுல், சோனியா அவர் விஜய் சந்திக்க மறுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூட்டணியில் இருந்தே ஏன் சார் மறுப்பதற்கு காரணம்? இந்த ராகுல் விஜய் மீட்டிங் 2 வேறு தருணங்களில் பார்க்கப்படுகிறது. என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் ரீசன் அவங்க கொடுக்கறது உண்மையாகவே சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி டைம் இல்லை. ஏன்னா சித்தராமையா வந்திருக்காரு, கர்நாடக அரசியலில் மாற்றம், புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவர் சித்தராமையா எம்பி பதவி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, கோச்சிக்கினார், ஓடிகள் முறுக்கிக்கினார். அப்படிலாம் இருக்கும்போது அவங்க சமாதானப்படுத்துறதுல விஜய் நீங்கள் அடுத்த வாரம் போனால் மீட் பண்ணலாம். விஜய் இன்றைக்கி தான் மீட் பண்ண அவசியம் கிடையாது, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் விஜயை கொஞ்சம் விட்டு கொடுங்க, டைம் இல்லை, சித்தராமையா மேட்டரை முடிச்சுட்டு வரேன், ஏன்னா அது ரொம்ப க்ரூஷியல் டைம் கர்நாடகா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சு எழுது. இன்னொரு பக்கம் பேச்சு எழுது என்னென்னா, ராகுல் இஸ் அப்செட் ஓவர் அந்த விஜய் அந்த அதிமுகலேருந்து 5 பேர் எடுத்தார் பாருங்க. ஆமாம், அது கொஞ்சம் அவர் பிடிக்கலையாம். அவர் என்ன சொல்கிறாரா, இந்த மாதிரி பண்ணாருன்னா நாளைக்கு 118 அவரே வந்துடுவார், அப்புறம் கூட்டணியோட ஆட்சி இல்லாமல் எப்படி அவர் ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவார், நம்ம முக்கியத்துவம் குறைஞ்சிடும், நம்ம பிடியிலேயே அவர் வச்சுக்கணும்னா அவர் இம்பேலன்ஸாகவே இருக்கணும், அவர் மெஜாரிட்டி வராமல் இருக்கணும், இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காராம். அங்கே மாணிக்க தாக்கர்லாம் சொன்னால், இல்லைங்க அவர் கட்சிங்க, அவர் முடிவு பண்ணணும், நம்ம எப்படி நம்ம கூட்டணி வேணும், நம்ம இருக்கோம், நல்லா இப்போ செயல்பாடு பண்ணுறோம், 118 வந்தால் கூட காங்கிரஸ் எடுக்கலைன்னு அவர் சொல்ல போகிறது இல்லையே, காங்கிரஸை வச்சுக்க அவருக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரே தவிர காங்கிரஸ் வெளில போன்னு சொல்ல போகிறது இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அது கொஞ்சம் ராகுலுக்கு மனக்கசப்படுற மாதிரி கேள்விப்படுறேன். பட் அது எந்த அளவுக்கு கரெக்டான வெர்ஷன் நமக்கு தெரியல. 2 வெர்ஷன் இருக்குது. ஆனால் விஜய் அடுத்த வாரம் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி, சோனியா காந்தி பார்த்துட்டு 11th போகிறான்னு கேள்விப்படுறோம். பார்த்துட்டு வந்தாருன்னா சில பேர் கூட சொல்கிறாங்க, இல்லை மோடிக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி பார்க்குறது பிடிக்கல அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் கூட தான் பார்த்துட்டு வந்தார். ஆமாம். அதனால் மோடி அந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக யாரையும் பார்க்கக்கூடாது, என்ன மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்கிற மனுஷன் இல்லை அவர். உங்கள் கட்சியை நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க, என்ன பார்க்குறீங்களா பார்த்துட்டு போங்க. அமித்ஷா மீட்டிங்கும் சொல்லப்பட்டதான். அமித்ஷா விஜயை புறக்கணிச்சிட்டாருன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருந்திருக்கார். அதை கேன்சல் பண்ண முடியாது. இட்ஸ் ரொம்ப பட் அவர் கேரளா முதல்வர் மட்டும் அன்றைக்கி ஃப்ரீயாக அதுதான் கேள்விப்பட்டேன். கேரளா முதல்வர் சந்தித்தது முந்தின நாள், அன்றைக்கி கொஞ்சம் இல்லை. இப்போ நம்மளே இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்போம், நாளைக்கு பிஸியாகிடுவோம். ஆமாம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் பார்த்துருக்கார். விஜய் போன அன்றைக்கி அவர் டைமே இல்லையா, அந்த நெக்ஸ்ட் டே அன்றைக்கி விட்டுருங்க, பிஎம் பார்த்த அன்றைக்கி அவர் வந்திருக்கார். அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் பார்க்கும்போது இவரையும் பார்க்குறதுக்கு டைம் இருந்தது தான். எப்பவுமே பர்சனல் மீட்டிங், கட்சிக்கார மீட்டிங்லாம் நைட் 10 மணிக்கு 9 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. ஆமாம். அஃபிஷியல் மீட்டிங்லாம் 10 to 6 தான். கரெக்ட். ஆமாம். அஃபிஷியல் மீட்டிங் 8 மணிக்கு 10 மணிக்கெலாம் மீட் பண்ணுறது. ஏன்னா அதிகாரிகள் கூட இருப்பாங்க. கட்சி சார்பாக பேசணும்னா அமித்ஷா 12 மணிக்கு கூட பேசியிருக்காரு, 2 மணிக்கு கூட பேசியிருக்காரு. இங்கே சென்னையில் போல லீலா பேலஸில் 2-3 மணிக்கெலாம் பேசியிருக்காரு. அது தெரிஞ்ச விஷயம். அது கட்சி சார்போடது. அரசாங்க சார்பான ஆஃபீஸ் ஹவர்ஸ் கொஞ்சம் தள்ளி போகலாம், 6 மணி 7 மணி தள்ளி போகலாம். அது அவருக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியாமல் போச்சுன்னு கேள்விப்படுறோம். இது எது உண்மைங்கிறது வரும் வாரங்களில் கண்டிப்பாக நமக்கு தெரியும் சார். அப்புறம் அந்த திருவள்ளுவர் சிலை
அது கூட வந்து அவர் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் தள்ளி வைக்கப்பட்டது. அதாவது சொல்லப்படாமே ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க சார் விஜய் அவர்கள் போய் அதை பங்கேற்ற நிகழ்ச்சியாக. திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் செலவு செய்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துவக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்தியாவோட மூத்த பல்கலைக்கழகம் ஒன்று, பிரபலமான பல்கலைக்கழகம். அது துணைவேந்தர் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. சென்னை மயிலாப்பூர் மந்தவெளியை சேர்ந்தவங்க டாக்டர் சாந்தி ஸ்ரீ துலுப்படி பண்டிட், அவங்க தான் அதோட துணைவேந்தராக இருக்காங்க. சிறந்த கல்வியாளர். அவங்க விஜயை வர வைக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தாங்களாம். திடீர்னு என்ன காரணமோ தெரியல, விஜய் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுருந்தாங்க. அவங்க ஓகே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கிடைத்து ஃப்ரெஷ் டேட் கொடுக்கப்படும் சொன்னாங்களாம். ஸோ இது யார் கேன்சல் பண்ணால், எங்கேருந்து கேன்சல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. கேன்சல்னு கால் வந்திருக்கு. அவங்க வந்து அது கேன்சல் கால் வரதுக்கு முன்னாடி கூட கன்ஃபர்மேஷன் கால் கூட சரியாக வரலன்னு கேள்விப்படுறோம். கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வந்தால் வரலாம் வராமல் போகலாம். ஏன்னா இவங்க விழா நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எதையும் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஏன்னா வரேன்னு சொன்னால் தானே பண்ண முடியும். ஆமாம், வந்தால் வரலாம் வராமல் இருந்தாலும் அப்புறம் சொல்லப்பட்டதான் கவலைப்படாதீங்க, விழாவில் நடந்தவங்க வந்து தலையை தந்து வச்சு மாலை போட்டு போயிடுவார், ஃபோட்டோ மட்டும் இருக்கட்டும்னு சொல்லப்பட்டதான். ஸோ அதுக்கு என்ன காரணம் என்னன்னு சொல்ல இது வரைக்கும் நமக்கு புரியல. அவங்களும் கேட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் விழா கேன்சல்னு வந்தது, நான் எங்கள் வேலை வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்தாங்க. அதுவும் முழுமையான செய்தி நமக்கு கிடைக்காதனால ஒரு யூகங்கள் அடிப்படையின் பகுதியில் சொல்ல முடியாது. ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அடுத்த முறை டெல்லிக்கு வரும்போது கண்டிப்பாக விஜய் வந்து திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி தான் கேள்விப்படுறோம். அது வந்து இப்போ ராகுல் சோனியா பார்க்கும்பொழுது திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நம்ம கருதும். இப்போது இந்த 10 நிமிட சந்திப்பு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு சார். அதாவது வந்து ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் கூட நிறைய நேரம் பேசியிருக்காங்க, ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம்லாம் கூட பேசியிருக்காங்க. ஆனால் 10 நிமிடம் சந்திப்புங்கிறது ஒரு தமிழக முதல்வர், அது புது முதல்வருக்கு வந்து 10 நிமிடம் சந்திப்புங்கிறது மிக குறைவான நேரம். இது இப்படி வந்து மோடி அவர்கள் செய்திருக்கிறாரா, இல்லை இவர் கொண்டு போன விஷயங்களே வெறும் 10 நிமிஷம் பேசுவது தானா அப்படின்னு பார்க்கப்படுது சார்? 2 விதமாக பார்க்கப்படுது. இவர் கூட போனது தலைமை செயலாளர் சாய்குமார், வேறு ஆதவ அர்ஜுனாவோ கட்சி யாரும் போகல. ஏன்னா பிஎம் ப்ரோட்டோக்கால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோக்கால், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோக்கால். யார் அழைத்தாங்களோ அவங்க தான் போக முடியும். இப்போ நிர்வாகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தலைமை செயலர் போக முடியும். அவர் போய் தமிழ் தாய் வாழ்த்து மேகதாது எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் கம்ப்ளீட்டாக. இதோட ஒரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு இன்னொரு காரணம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 காரணம். மேகதாது அணையில் இவர் தீவிரமாக இருக்கார். சிவகுமார் இன்றைக்கி தான் பதவி ஏற்க போகிறார். சிவகுமாரை ப்ரெஷர் பண்ணுங்கன்னு விஜய் சொன்னார்னா ராகுல் என்ன பண்ணுவார்னு ஒரு டவுட் வருது. ராகுல் விஜயை விட்டு கொடுப்பாரா, சிவகுமாரை விட்டு கொடுப்பாரா? 2 பேரும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு குழப்பத்தினாலேயே வந்து அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி பண்ணிக்க தான் கேள்விப்படுறோம். எது உண்மைன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பேசணும் சார், அது இவர் நம்ம விஜய் வந்து பல்வேறு கோப்புகளோடு போய் பார்த்தாரு. பல்வேறு கோப்புகளை பார்த்துருக்கார். மேகதாது பற்றி பேசினா கேள்விப்படுறோம். அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து பிரசிடென்ட் கொடுக்கணுன்னு அது மோடி சொன்னான்னா, ஜனகணமனா வந்து எப்பவுமே நேஷ்னல் அந்தம், ஜனாதிபதியோ பிரதமரோ துணை ஜனாதிபதி வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி பாடுறது வழக்கம். கவர்னரை ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்னர் வந்து பிரதமர் ஜனாதிபதியோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கவர்னர் இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம், அவர் என்ன ஃபாலோ அந்த ப்ரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்ன விசாரிக்கிறான் தான் சொல்லி விட்டேன். மேகதாது நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் சொன்னால் உங்கள் கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்காங்களேன்னு கேட்டிருக்காரு. அது என்னென்னா 10 நிமிஷங்கிறது கம்மி தான். யார் அதிகமாக இப்போது ஸ்டாலின்லாம் போனான்னா செக்ரட்டரி பேசிகிட்டே இருப்பாங்க, அவர் பேசாட்டி கூட அவர் ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டு விட்டுருவார். ஜெயலலிதா போனாங்கன்னா இங்கிலீஷில் ஹிந்தியில் பொழந்து கட்டுவாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம அவங்க என்ன பேசினாங்க என்ன கம்யூனிகேட், பிரைம் மினிஸ்டரே 10 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு ஆல்ரைட் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா விஜய் என்ன சொன்னார் என்ன கம்யூனிகேட் பண்ண நமக்கு உள்ளே நடந்து மாட்டேன் தெரியல. ஆனால் விஜய் வந்து மனுவாக எழுதி கொடுத்துட்டான்னு கேள்விப்படுறோம். எப்பவுமே அது வழக்கம். ஏன்னா பேச்சுவார்த்தையில் வார்த்தை சொன்னால் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனுவாக கொடுத்து அது மேலே நோட்டீஸ் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக செக்ரட்டரிஸ் பார்த்துருவோம். ஸோ விஜய் வந்து தமிழ்நாட்டு நலன்கள், நிதி நிலைமை சொன்னானா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு நிதி நிலைமை 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் பிஎம் சொல்லியிருக்காரு? பிஎம் சொல்லியிருக்காரு விஜய்கிட்ட. விஜய் ஒன்றும் விஜய் ரியாக்டே பண்ண ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி விட்டாராம். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால. ஆனால் கேரளாவை பார்க்கும்போது நமக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. கேரளாவோட நமக்கு பிரச்சனை கம்மியாக, கேரளாவோட நமக்கு வந்து டிமாண்ட்ஸ் கம்மியாக அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் கிளம்பிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர. ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த எங்கேஜ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஆமாம். ஸோ கேரளாவில் வந்து கொஞ்சம் ஏதாவது கேட்டுருக்கலாம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கேட்க வேண்டிய கேள்விகள் இல்லை அவருக்கு.
ஸோ இது எல்லாம் நேரம் கருத்தில் கொண்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கருத்தில் கொண்டு இதை தவிர நம்ம விஜய் தப்பு பண்ணிட்டார், விஜய் இன்னும் 10 நிமிஷம் பேசியிருக்கலாம், மோடி 10 நிமிஷம் பேசிக்கலாம்னு சொல்கிறது வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நமக்கு தெரியல. சார் இன்னொரு பெரிய கூற்று என்ன வைக்கப்பட்டதுன்னா, சார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எடப்பாடி இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்பது டெல்லியில் வழக்கம். எல்லாம் வந்து அங்கே தமிழ்நாடு ஹவுஸ்லேயோ இல்லை அசோகா ஹோட்டல்லையோ எங்கே நடந்தாலும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை வந்து செயல்படுத்துவாங்க பத்திரிக்கையாளர் முதல்வர்கள்லாம். அவ்வளோ பேரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கொடுத்துருக்காங்க, எடப்பாடியார் கொடுத்துருக்காரு, ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. பட் இவர் அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொரு விஷயம், அந்த கேள்வி தொடுத்த புதிய தலைமுறையும் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு கேபிளை தூக்கி வெளியே போட்டாங்க, கடைசியில் போட்டாங்கன்ற ஒரு செய்தி கூட வந்துட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு இல்லத்தில் டெல்லியில் உள்ள தமிழக பத்திரிகையாளர்கள் கூடுவது வழக்கம். நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஜெயலலிதா, ஸ்டாலின், கலைஞர் எல்லாருமே வந்து பத்திரிகையாளர் கூட பேசுவாங்க. ஆனால் விஜய் என்ன ஸ்டாண்ட் கடைப்பிடிக்கிறாருன்னா மோடியோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரோன்னு தோன்றது. மோடி வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டார். ஏன்னா அவரை பற்றி அசிங்கமாக எழுதினாங்க பத்திரிகையாளங்க. அவர் ஆட்சிக்கு ஒருத்த முன்னாடி கொலைகாரன், மர்ச்சன்ட் ஆஃப் டெத்து அப்படிலாம் எழுதி ரொம்ப கேவலப்படுத்தி அவர் ஆட்சிக்கு விடாமல் தடுத்ததுனால 90% பத்திரிகையாளர்கள் ஆன்டி மோடியாக இருந்தாங்க மோடி வரத்துக்கு முன்னாடி. இப்போ கதை மாறி போச்சு. ஆனால் இப்போ கூட மோடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறதில்ல, ப்ரெஸ் பைட்டு கூட கொடுக்கறதில்ல. அவர் வந்து ட்விட்டர்லாம் போட்டு வர்றார். ஸ்டாலின் கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முழுமையாக கொடுத்தா கேள்விப்படல. ஏதோ பைட் கொடுப்பார், அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுப்பார், அது நார்மல். விஜய் வந்து மீடியா ஹேண்டில் பண்ணுற பொறுப்பு ஆதவர்ஜி நாட்டை விட்டுட்டார் கம்ப்ளீட்டாக. ஆனால் நீங்கள் கேட்கலாம், டெல்லியில் வந்து சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. அவர் வந்து இங்கே கிளம்பும்போது இவங்க மைக்கை பிடிச்சி பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. கிளம்புற அவசரம் இப்போ அப்பாயின்மெண்ட் கிளம்புறேன், இப்போ ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டோ, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டோ, பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டோன்னா அந்த கிளம்பும்பொழுது அவரால் நின்று ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு போக முடியுமானா அது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது Z+ செக்யூரிட்டி, அவர் இறங்கி ஓப்பன்லலாம் பேச முடியாது, அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. நீங்கள் இதை பண்ணியிருக்கலாங்க, அவர் ரூமில் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாங்க, கரெக்ட், அது பண்ணிக்கலாம். பத்திரிகைகள் வந்துட்டாங்களா, ரூமில் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் மீடியாவை மீட் பண்ணுறதில்லை அப்படின்ற ஒரு கொள்கை கருத்துணவோ இல்லை இப்போ கொஞ்ச நாள் அப்புறம் மீட் பண்ணலான்னு என்னமோ தெரில. மீடியா அதுக்கு என்ன காரணம்னா ஊன் பண்ணிட்டார். இந்த கரூர் சம்பவத்தில் 90% மீடியா தமிழ்நாட்டில் திராவிட மீடியா தான், இன்க்ளூடிங் 2-3 சேனல் கூட சொன்னீங்க, எல்லாமே திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தான் இருக்குது. விஜயை யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. நம்மளை ஆதரிக்காத ஒரு பத்திரிகையாளர்களை இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மக்கிட்ட வராங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது பெட்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் மன ஓட்டத்தில் இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியுது சார். இப்போது இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மத்திய அரசுக்கு இணக்கமாக விஜய் செயல்படுவார். ஏன்னா கூட வந்து ஒரு காங்கிரஸை கூட்டணியில் வச்சிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட்டை கூட வச்சிருக்கிறாரு, இந்திய முஸ்லீம் லீக்கை கூட்டணியில் வச்சிருக்காரு, விடுதலை சிறுத்தையை வச்சிருக்காரு, எல்லாமே ஆன்டி பிஜேபி மைண்டட் பர்சன்ஸ் பார்ட்டிஸ். இவங்க இருக்கும்போது அவர் வந்து இனிமேல் பிஜேபியோட இணக்கமாக போவாரா? எப்படி திமுக வந்து பிஜேபியோட எகென்ஸ்ட் ஒரு செயல்பாடில் இறங்கினாலும் அதே மாதிரி இவரும் அது மாதிரி இருப்பார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கை போன்ற விஷயங்களை எதிர்ப்பு, நீட் போன்ற விஷயங்களை எதிர்ப்பு, இப்படியெல்லாம் எதிர்ப்பு. இப்போ மேகதாதுக்கு வந்து அறிக்கை விட்டிருக்கார். ஸோ இது போன்ற விஷயங்கள் பார்க்கும்போது மத்திய அரசுக்கு இணக்கமாக இருப்பாரா? விஜயோட கருத்து பிரகாரம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நல் உறவு கொள்ளும். கவர்மெண்ட் ஸ்டாலின் மாதிரி இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், கருப்பு கொடி, அதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பாஜக கொள்கை எதிரி, கட்சி வேறு அரசு வேறுன்னு பார்க்க விரும்புகிறார் விஜய். கட்சி பிரகாரம் நான் பாஜக எதிர்க்கிறேன், நீங்கள் எதிர்க்கீங்க, அது வேறு விஷயம். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வில் நாட் கோ அகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தலைவர் யார்? மோடி. ஸோ மோடியோட நல்லுறவில் இருப்பார், அது கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டதான், மோடியை பகைச்சதுனால ஸ்டாலின் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு பைசா கொடுக்கல, எல்லாமே வந்து காலி பண்ணிட்டாங்க. அவர் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, மாநில அரசாங்கங்கள் என்ன சுயாட்சி போயாட்சின்னு கத்தனா கூட மத்திய அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு ஆட்சி பண்ண முடியாது. அதுக்கு ஜனாதிபதி ஆட்சி வரணும்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கண்காணிச்சிட்டு வருது. ஆனால் குடைச்சல் கொடுத்து பணம் கொடுக்காமல் டிலே பண்ணலாம், ஜிஎஸ்டி வருமானத்தை கொடுக்கலாம், கம்மியாக கொடுக்கலாம், இல்லை வேறு விதமாக குடைச்சல் கொடுக்கலாம். அது இப்போ புது ஆட்சியை வந்திருக்க உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தயவு தேவைப்படுறது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட நல்லுறவு பாராட்டிட்டு கட்சியை என்ன பண்ணிங்க, அது உங்கள் இஷ்டம் சொல்லப்பட்டதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி
நல்லுறவு அரசாங்கம் பாராட்டுறதை கூட கூட்டணி கட்சிகள் விரும்பாது. ம் அவங்க 2வது ஸ்டால் நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா, பொம்மலாட்டம் மாதிரி விஜயை ஏற்கணும்னு பார்க்குறாங்க. அது முதல்ல அவங்களுக்கு கோபம். அந்த 5, 6 அதிமுக எம்எல்ஏக்களை கட்சியில் சேர்த்து அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு தேர்தலில் போட்டி போடுறது முதல்ல அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க பிடிக்கலங்கிறது தான் விஜய் பண்ணாமல் இருப்பாங்க. விஜய் வந்து கூட்டணி நம்பி பர்பச்சுவலாக 5 வருஷம் வாழணுமா? ஏன் அவர் தனியாக ஆட்சி அமைக்கக்கூடாதா? அந்த உரிமை இல்லையா? கலைஞர் 99 சீட்டை வச்சுட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுக்கும்போது இங்கே கப்சிப்னு பொறுத்துட்டு இருந்தீங்க இல்லைங்க. ஒரு வார்த்தை கேட்க முடியுதா? கூட்டணி நீங்கள் வாய் மூடு, நல்லா வாய் முடிச்சு. அந்த தைரியம் இப்போ ஏன் இங்கே இல்லை? இங்கே விட்டு வந்து வாலாட்டுறீங்க. ஸோ விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. சினிமாலேருந்து வந்தால், ட்ராமாலேருந்து வந்தால், எதுலேருந்து வந்தால் கூட அவருக்கு இருக்கிற ஜான் ஆரோக்கியமில் சிறந்த ஆலோசகர்கள். நீங்கள் எல்லாமே என்டிஆர் வந்தப்போ என்டிஆர் கவர்மெண்ட் ரன் பண்ணல, சந்திரபாபு நாயுடு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணது. அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ ஸ்டாலின் மட்டும் யார் கவர்மெண்ட் ரன் பண்ணது? முருகானந்தம், உதயச்சந்திரன், ஆமாம், இவங்க தான் ரன் பண்ணாங்க. செக்ரட்டரி இல்லை சார், ஒரு மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நடத்துறதுனால தான் மிகப்பெரிய கெட்ட பேர்லாம் வந்துச்சுல சார் அந்த கவர்மெண்ட்டுக்கு. நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற சாய்குமார்லாம் பிரில்லியன்ட் மேன். கெட்ட வழியில் விஜய் இப்போ விடமாட்டார். அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து நல்வழிப்படுத்துனாங்கன்னா நல்லது தானே. விஜய் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பண்ண பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு பணம் சேர்க்கணும்னு என்ன கிடையாது. அவர்கிட்ட 4 தலைமுறைக்கு பணம் இருக்குது. அவர் இனிமேல் என்ன பண்ண போகிற பணத்தை வச்சுட்டு சொல்கிறார், எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களை தேர்ந்தெடுத்தாங்கப்பா, நான் எதாவது பண்ணிட்டு போகிறேன்ப்பா அப்படின்ற மனதில் இருக்கிறவர் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி அமைச்சர் மாறு வேடத்தில் போய் ரைடு விட்டுருக்காரு. திருச்செந்தூர் கோயிலில் ஆமாம், மாறு வேடத்தில் போய் ரைடு விட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு அது ரீல்ஸும்பாங்க, மீல்ஸும்பாங்க, மீம்ஸ் என்ன சொல்லிட்டு போகிறாங்க. எதிர்க்கணும் முனைக்க இன்னும் எதிர்ப்பாங்க. விஜய் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு மோடி அரசாங்கம் தேவை வேணும்னா கண்டிப்பாக தேவை. அது மோடி வந்து செய்வார். விஜய் அதை மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போது இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே உடைப்பது போன்ற விஷயங்கள், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றலாம் சிபிஐ விசாரணை மேற்கொள்வோன்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ கட்சி உடைப்பதில் வந்து பல்வேறு தரப்பு காங்கிரஸுக்கே மன வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இது ஒரு குதிரை பேரம் சம்பவமாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகலேருந்து திமுக வரதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி எலெக்ட் ஆகி வந்து வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 10 இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். தமிழ்நாட்டில் நடக்காததை விஜய் ஒன்றும் செய்யவில்லை. நான் விஜய்க்கு ஜாலரா அடிக்க நினைக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று உண்டு. எல்லா அரசாங்கமும் செபிலிட்டி பண்ண கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் செபிலிட்டி பண்ண பார்த்தாரா இல்லையா? காங்கிரஸை கவுச்சிப்னு ஆதரிச்சாரா இல்லையா? ஒரு அரசாங்கத்தை கவுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கவுத்துட்டு போயிடுங்க, அது வேறு விஷயம். வெளியிலேருந்து ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுக்காம அந்த அம்மா கீர்த்தனா சிரிக்கிறாங்க, ஆட சொல்கிறீங்களா? என்னங்க சிரிக்கிறது ஒரு தவறாங்க? இப்போ பில் கிளின்டன்லாம் சிரிச்சுட்டே இருப்பார், ஜனாதிபதியாரோட. ஒபாமா எப்போ சிரிச்சிட்டு இருப்பார். அது உலகத்தவர்களுக்கு பொருந்தும். அதுக்கு 3 மூஞ்சி வச்சுட்டு 3ஆம் மூஞ்சி மாதிரி நம்ம பக்தவச்சல நரசிம்மராவ் மாதிரி இருக்க முடியுமாண்ணே? ஒருத்தரோட குணாதிசயங்களை போய் கிரிட்டிசைஸ் பண்ண விடாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் வராங்களோ, இப்போ விஜயபாஸ்கர் வரப்போறான்னு கேள்விப்படுறேன். எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அவர் ஒரு தொகுதியில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கார். அது ஐவாஷ் தான் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் விஜய் எடுத்துப்பாரான்னு தெரியல. அது மாதிரி வழக்கு இருக்குது. இப்போ மரகதம் குமாரவேல் இவங்கெல்லாம் மேலே வழக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. சின்ன வழக்கு உள்ள விஜயபாஸ்கரை விஜய் எடுத்துப்பாராங்கிறத போக பார்க்கணும் சார். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் அரசாங்கமாக நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் சரியாக பண்ணுறாங்க. பட் இப்போ வெளியில் பார்க்கும்போது இது ரீல்ஸ் அரசாங்கமாக பார்க்கப்படுது. கீர்த்தனா மாதிரி அவங்கெல்லாம் வந்து தொழில் முனைவரை கூப்பிடும்போது ரீல்ஸில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு குற்றச்சாட்டெலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரீல்ஸ் அரசாங்கமாக சென்று கொண்டிருக்குது, ஒரு திரைத்துறை மோகத்தில் சென்று கொண்டிருக்கு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரீல்ஸ் பார்க்காத யார் சொல்லுங்க? இப்போ சோஷியல் மீடியாவில் யூடியூப், உங்களை மாதிரி யூடியூபரெல்லாம் ஆட்சியை அமைக்கிறதுக்கு மாற்றி போகிறதுக்கும் நிர்ணயம் பண்ணுறீங்க. ரீல்ஸுனால் வந்த ஒரு அரசாங்கம், ரீல்ஸ்னால் வந்த ஒரு ஆட்சி. ரீல்ஸுங்கிறது தப்பாக எடுத்துக்கல. இளைஞர்கள் இப்போது பேப்பர் படிக்கிறவங்களாம் அந்த காலத்தில் இருப்பாங்க, பேப்பரே படிக்கிறது இல்லை. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? யூடியூப் கவர்மெண்ட் யூடியூப் இருக்குது, அது ஒன்றும் பெருசாக சொல்லப்படலை. ஸோ அமைச்சர்களே அந்தந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள், அதுக்குன்னு செல்ஃபி எடுத்துக்க சொல்ல, அந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டாங்கன்னா மக்களை சென்று அடைவது வேலை தான் பப்ளிசிட்டி, இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் வேலை. அந்த வேலையை ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன அல்டிமேட் என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் போன கவர்மெண்ட்டை சேர்க்க தவறிட்டீங்க.
இளைஞர்கள் வச்சுருந்தா கூட பிடிஆர் பழனிவேல் இருந்தால் கூட உதிரி இருந்தால் கூட சேர்க்கலை. இப்போ இளைஞர்களுக்கு கட்சியை சேர்க்கணுன்னா ரீல்ஸ் ஒன்று தான் வழி. ஏன்னா உலகம் முழுக்க ரீல்ஸ் தான் பார்க்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டு சர்வன் மேலே ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்வதற்கு வழிமுறை எதுவாக இருந்தால் என்ன? ரீல்ஸ் அரசாங்கம் அவள் பார்த்தீங்கன்னா போன வாட்டி சோஷியல் மீடியா அரசாங்கம் சொல்ல முடியுமா? இல்லை. சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு ஐடியில் ஒரு புகழ்பெற்ற ஆள், அவர் ஃபேஸ்புக்கில் அன்றைக்கி கேட்டேன், நீங்கள் பண்ணுறீங்களா அட்மின்? நோ 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 காரு, ஐ எம் டூயிங் இட் மை செல்ஃப்னாரு. சந்திரபாபு நாயுடு ஃபேஸ்புக்கை அவரே ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த சோஷியல் மீடியா புரட்சியை இந்தியாவில் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு. ஸோ இவர் ஒரு மாதிரி புரட்சி பண்ணுறாரு. அது எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குங்க? கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஏகே. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.